18வது சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளிலே ஏறிற்று. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வருவது உண்டு. நெருக்கம் என்று சொல்லுவோமானால் 4 புறமும் சுற்றி எந்த வழியிலும் நான் நடக்கக்கூடாதபடிக்கு ஒரு அடைப்பு, நெருக்கம். இந்த காரியத்தில் என்னால் இது மேலே பிராணிக்க முடியாது, இது மேலே என்னால் நடக்க முடியாது, இதை நான் மேற்கொள்ள முடியாது என்று 4 பக்கமும் நெருக்குகிற காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் நாம் இதை அனுபவித்து இருக்கிறோம். இனி வருகிற நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் நம்மிடத்திலே வரும். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டு என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து அவர் என் சத்தத்தை அவர் கேட்டார். ஆமென், அல்லேலூயா. தமது ஆலயத்திலிருந்து தமது சத்தத்தை கேட்டார். நேற்றைய தினத்தில் கூட நாங்கள் உபவாசித்து எஸ்தர் அம்மாவும் எங்களோடு கூட கலந்து கொண்டாங்க. இங்கே எல்லாருக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நாங்கள் தேவனை ஆராதித்து உங்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஏனால் ஆலயத்திலே நம்மளுடைய நெருக்கத்துக்களே விடுதலை உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 57வது சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். 54:7ஆம் சங்கீதத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. ஆமென், அல்லேலூயா. அவர் என்னை எல்லா அதே சங்கீதக்காரன் இங்கே சொல்கிறான், அவர் என்னை எல்லா நெருக்கத்திலும் இருந்தும் என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதியின் சரிக்கட்டுதலை கண்டது. நம்ம நெருக்கம் வர்றது நம்மை நெருக்கம் வருகிறது. சூழ்நிலைகள் நிமித்தம் நமக்கு வருகிற நெருக்கங்கள், அல்லது நமக்கு தேவையில்லாமல் நமக்கு நெருக்கத்தை கொடுக்கிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். நம்ம வாழ்க்கையில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தேவையில்லாமல் நமக்கு நெருக்கங்கள் வரும். நம்ம நீதியாக உண்மையாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு அநேக நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நான் சொல்லுவேன், அவர் என்னை எல்லா நெருக்கத்திலிருந்தும் என்னை மீட்டார். என் கண் என் சத்துருக்களில் நீதியினுடைய சரிக்கட்டுதலை அது கண்டது. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய நெருக்கத்திலிருந்து நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பெரிய நீதியினுடைய சரிக்கட்டுதலை கர்த்தர் நம்மை காண செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம உண்மையாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிற போது, வசனத்துக்காக நாம் இருக்கிற போது, நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளை, இந்த வசனம் என்பது பொறுமையோடு கூட நமக்கு பலன் தரும். பொறுமையோடு கூட நமக்கு பலன் தரும். இந்த வசனத்திலே நம்ம அவசரப்படக்கூடாது. இந்த வசனத்திற்காக நம்ம எத்தனை நாள் காத்திருப்பது என்று அவசரவே படக்கூடாது. எத்தனை நாட்கள் ஆனாலும் நமக்காக செய்கிற நீதி, நமக்கு உண்டான ஆசீர்வாதம், நமக்கு உண்டான விடுதலையை ஆண்டவர் ஒரு நாளும் அதை மாற்றி போடுவதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வழியில் மாத்திரம் நம்ம இருந்தால் எல்லா நெருக்கலும் நம்மை விடுவித்து, நம்ம சத்துருக்கள் நம்ம ஏளனமாக நினைச்சவங்க, ஏளனமாய் பேசிய வார்த்தைகள், நான் சொல்லுவேன், எல்லாவற்றிலும் நீதியினுடைய சரிக்கட்டுதலை நாம் காண செய்வார். நீங்கள் வாசியுங்கள், அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும்படியாக உங்களை அன்பான நான் கேட்கிறேன். 118வது சங்கீதம் 5ஆம் வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். என்னை விசாலத்திலே என்னை கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா.
நெருக்கத்திலே நான் முன்னமே சொன்னேன், நெருக்கம் என்று சொல்லுவோமானால் இதை நம்ம வேற மாதிரி நம்ம தியானம் பண்ணுறாங்க சில பேர். நான் நெருங்கிட்டு இருந்தேன், நான் ரொம்ப சின்ன கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், நான் ரொம்ப சின்ன வீட்டில் இருந்தேன், என்னை விசாலத்தில் பெரிய வீட்டில் இருந்து கொண்டு வந்து வைத்தார் என்று சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம், அதுவும் நல்லது தான். ஆனால் நான் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், நெருக்கம் என்பது நம்ம எந்த இடத்திலும் நீங்கள் தண்டனைகளை எல்லாம் நீங்கள் கவனித்தீங்கன்னா, சிறைச்சாலை தண்டனைகளை எல்லாம் காலத்தில் நீங்கள் கவனித்தீர்களானால் மிகவும் நெருக்கமான இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. மறுபடியும் நீ அந்த தப்பை செஞ்சுட்டு ஜெயிலை நினைக்கவே கூடாது, சிறையை நினைக்கவே கூடாது என்பதற்காக நெருக்கத்திலே கொண்டு போய் வைப்பாங்க, இருளிலே கொண்டு போய் வைப்பாங்க, நீ நீ எழுந்திருக்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் வைப்பாங்க. சாப்பிட்ற இடமும் கழிவு இடமும் பக்கத்தில் கொண்டு போய் வைப்பாங்க. மிகவும் நெருக்கத்திலே நம்மை கொண்டு போய் வைப்பாங்க. நான் சொல்லுவேன், இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டு, கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் என்னை கொண்டு வந்து வைத்துடார். ஆமென், அல்லேலூயா. நீ பெருமூச்சு விடுகிற காரியம், பெருமூச்சு விடுகிற காரியம், நீ நெருக்கப்படுகிற காரியம். நீங்க கவனிங்க, இந்த எல்லா வசனத்திலும் சங்கீதக்காரன் என் நெருக்கத்திலே யாரதான் நோக்கி கூப்பிட்டான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்னை அவர் விடுவித்தார், என் சத்துருகளுக்கு முன்பாக நீதி சரிக்கட்டுதலை காண செய்தார், என்னை அவர் விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார். கவனிங்க, என் சத்தத்தை அவர் கேட்டார், என் சத்தத்தை அவர் கேட்டார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீதியின் வழியில் நடந்து, வசனத்தின் வழியில் நடந்து, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நீ ஜபிக்கிற பெருமூச்சிகள், நீ ஜபிக்கிற, நீ விடுகிற கண்ணீர், நீ படுகிற, நீ வெறுகிற, நீ மனஸ்தாபம், எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. தேவனுடைய சமூகம் அப்படிப்பட்டது. நான் நம்புகிறேன், எப்போதும் தேவனுடைய சந்நிதியை நம்புகிறேன். என்னாலே நான் ஒடுக்கப்படுகிற போது, என் கிரிகை நிமித்தம் நான் ஒடுக்கப்படுகிற போது, மற்றவர்கள் நிமித்தம், தேவைகள் நிமித்தம், அமைதியாய் போய்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே அலை அடிக்கிறது நிமித்தம், எப்போ ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டு அவர் என்னை விடுவித்தார், அவரின் சத்துருகளுக்கு முன்பாக நீதி சரிக்கட்டுதலை காண செய்தார், அவர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், ஒரு நெருக்கத்திலே நீங்கள் இருப்பீர்களானால், ஒரு கஷ்டத்திலே நீங்கள் இருப்பீர்களானால், ஒரு வேதனையிலே நீங்கள் இருப்பீர்களானால், நான் சொல்லுவேன், உங்களுடைய அந்த கஷ்டத்தினுடைய கண்ணீர், பெருமூச்சு, நெருக்கம், எந்த பக்கமும் என்னால் போக முடியல, வழியே இல்லை, எல்லா வழியும் அடைபட்டாச்சு என்று இருக்கிற நெருக்கத்திலே நீங்கள் இருப்பீர்களானால், நான் சொல்லுவேன், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற அறிவு நமக்கு உண்டாயிருக்கணும். நிச்சயமாய் அவருடைய நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்மை விசாலத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா, ஆமென். நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 11 வாசிக்கும்படியாக உங்களை அன்பானா கேட்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்படியாக. உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று. உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். அல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தினுடைய காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே நான் சொல்கிறேன். ஆண்டவர் ஒரு நாளும் பொய் சொல்கிற ஆண்டவர் அல்லங்க, ஒரு நாளும் பொய் சொல்கிற ஆண்டவர் அல்ல. அதுக்கு தான் நான் முன்னவே சொல்லி நான் ஆரம்பித்தேன். வசனத்தை கேட்கிறவர்களாக நாம் அல்லாமல்
வசனத்தை செய்வதற்கு மாத்திரம் நீங்கள் பிரயாசப்பட்டீர்களானால் எல்லா நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் விடுவிப்பார். எல்லா நெருக்கத்திலிருந்து. என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுவேனானால் 4 புறமும் எனக்கு நெருக்கம், போவதற்கு வழியே இல்லை. நான் சொல்லுவேன், வாழ்க்கையில் நான் கர்த்தரை நோக்கி வசனத்தின் பிரகாரம் மாத்திரம் அல்ல, என் வாழ்க்கையினுடைய அனுபவத்தின் பிரகாரம் நான் சொல்கிறேன். தாய் இல்லை, தகப்பன் இல்லை, உறவுகள் இல்லை, பணம் இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லை, இருந்ததையெல்லாம் அவமானம், நிந்தைகள், நெருக்கம், போராட்டம், சுமை, கண்ணீர், வேதனை, பசி, இதை விட ஒரு நெருக்கம் இருக்குமா சொல்லுங்க? ஏதாவது ஒரு பக்கத்தில் நெருக்கப்பட்டா, ஒரு பக்கம் இந்த இடத்துல மூடிட்டா அந்த பக்கம் ஜன்னலை திறந்துக்கலாம். ஆனா எல்லா இடத்திலும் மூடிப்பட்டு ஒரு இருளலையிலே அகப்பட்டிருக்கிற ஒரு காரியம், நான் சொல்லுவேன், எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் மெய்யாகவே நான் சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசனை கொண்டு நான் உங்களை விடுவிப்பேன். ஆமென், அல்லேலூயா. நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களை விடுவிப்பேன். ஆண்டவர் விடுவிக்கிற தேவன். எல்லா நெருக்கத்திலிருந்து நம்புங்க, ஆண்டவருடைய வசனத்தை நம்புங்க, வசனத்திற்காக காத்திருங்க. நெருக்கத்திலே நான் சொல்லுவேன், அநேகர் மனுஷரை நோக்கி நாம போகிறோம். நம்முடைய நெருக்கத்திலே மனுஷரிடத்திலே போகாமல் இருக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரிடத்திலே சமூகத்திலே அமருங்க, கௌரவமான ஒரு விடுதலை கிடைக்கும். மனுஷருடைய நெருக்கத்திலே விடுதலை ஆக்குவான்னா விலை பேசிதான் உங்களை விடுதலை ஆக்குவான். உறவுகளிடத்தில் நெருக்கத்தில் நீங்கள் போவீங்கன்னா அதுக்கு ஒரு விலையை நீங்கள் கொடுத்தாகணும். எதையாவது ஒரு விலையை கொடுத்தாகணும். நான் சுருக்கமாக சொல்கிறேன், எதையாவது ஒன்றை கொடுத்தாதான். ஒன்று அவமானத்தை கொடுக்கணும், இல்லை நிந்தையை கொடுக்கணும், இல்லை நீங்கள் உங்களே அடிமையாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் அந்த டெம்பரவரி ரிலீஸ். நான் சொல்லுவேன், இந்த ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து நம்ம நெருக்கத்திலிருந்து விடுதலைக்கு அவர் வல்லவராக அவர் இருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விடுதலை நமக்கு எப்படி கிடைத்தது என்று சொல்லுவோமானால், கவனமாக கொஞ்சம் நீங்கள் கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை, ஏன் இப்படிப்பட்ட நெருக்கத்திலே நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நீங்கள் அறிய வேண்டுமானால், 53 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு ரகசியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆண்டவர் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அவர் நெருக்கப்பட்டோம். முதலாவது இந்த கால வேளையிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விதத்திலும் நாம் நெருக்கப்பட்டு விடுவிக்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன் நமக்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாவற்றிலும் அவர் நெருக்கப்பட்ட ஒரு தேவன். எல்லாவற்றிலும் அவர் நெருக்கப்பட்டு இருப்பதனாலே நம்முடைய நெருக்கங்களை அவர் அறிந்திருவராக இருக்கிறார். அதான் எல்லாவற்றிலும் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் ஆனாலும் தம்முடைய வாயை. இன்னைக்கு அநேகர் நம்ம ஏன் நெருக்கத்திலிருந்து விடுதலை நம்மளால் ஆக முடியலன்னா, வாயை திறந்துடும். வாயை திறவாதிருந்தார். நீங்க முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போன்றவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அப்ப எங்க சத்தமிட்டு கூப்பிட சொல்றாரு? எங்க 3 வசனத்துல நீங்க கவனிச்சீங்களேங்க, தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனுக்கு முன்பாக சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் என்னை நெருக்கத்திலிருந்து. எங்க சத்தமிடணும்?
எங்க வாயை மூடணும்? இதோ இப்போதான் வாயை மூடுறீங்க பாருங்க. நல்ல வார்த்தைக்கெல்லாம் வாயை நல்லா மூடிடுறீங்க நீங்க. சந்தோஷமா சொல்லுங்களேன், வெளியே வா. ஏன்னா அங்கே மூடுறது இல்லை, அதனால உங்களால் திறக்க முடியல. இங்கே எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் உன்னை ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறார். நான் சொல்லுவேன், இந்த இடத்துல வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காக ஒரு 10 பைசா லாபத்துக்காக கூட ஆண்டவர் பேசுறதில்லை, நானும் பேசுறதில்லை. முற்றிலும் நீ சிறு மந்தியா இருந்தாலும் சரி, நீ கஷ்டத்தில் இருக்கிற மந்தியா இருந்தாலும் சரி, கண்ணீரில் இருக்கிறா இருந்தாலும், இல்லை வசதி வாய்ப்புகளோடு நீ வந்தாலும் சரி, முற்றிலும் உங்களுக்கு தான் பேசுகிறார். சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் முற்றிலுமாக உங்களுக்கு தான் பேசுகிறார். அதனால தான் உங்களுக்கு அப்படியே இனி அநேகர் இந்த இடத்துல வந்தாங்க. ஏன்னா ஆண்டவர் நேரடியாக அவரிடத்துல பேசுகிறார். அவர்கள் மேலே நேசம் கொண்டபடினாலே, அவர் விரும்புகிறபடினாலே, அவரை விடுவிக்க விரும்புகிறபடினாலே, விபச்சாரத்திலிருந்து விடுவிக்கும்படியால், குடிப்பழக்கத்திலிருந்து விடுவிக்கும்படியால், தன்னுடைய அகம்பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக, பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக நேரடியாக கர்த்தர் அநேக இடத்துல பேசினார். நான் விபச்சாரத்தை விட முடியாது, நான் குடிப்பழக்கத்தை விட முடியாது, நான் கடன் வாங்குறதை விட முடியாது, ஆனால் கர்த்தரை விட்டுறேன், உன் வார்த்தையை விட்டுறேன், இந்த இடத்துலேருந்து வருகிற வார்த்தையை நான் விட்டுறேன்று போனவங்க அநேகர் உண்டு. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களை உன்னதத்தில் வைப்பார். அதன்படி நீங்கள் கஷ்டம், கொஞ்ச நாள் கஷ்டம் இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை கொஞ்ச நாள் கஷ்டம் இருக்கும், நெருக்கப்படுவோம். அது நிச்சயமாக உங்களை விசாலத்தில் கொண்டு போய் உங்கள் குடும்பத்தை உங்களுடைய வைக்கும். ஆமென். அவரை எங்கே வாய் தருவாத இருந்தால், நம்ம செய்கிற தவறு என்ன தெரியுங்களா? நெருக்கப்படுகிற போது கர்த்தருடைய சமூகத்தில் வாயை திறக்காம வெளியே போய் வாயை திறந்துடும். அநேகர் செய்கிற காரியம் அதான். நெருக்கத்திலே ஏன் விடுதலை, நமக்கு முழுமையான விடுதலை கிடைக்கல. வெளியே ஆண்டவருடைய சமூகத்திலே வாயை திறப்பதற்கு பதிலாக வெளியே நாம் வாயை திறந்துடுகிறோம். நான் அதனால தான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்தார். எனக்கு எந்த உறவு கிடையாது, நிறைய உறவு இருக்கிறாங்க, எக்கச்சக்கமான உறவு இருக்கிறாங்க. இன்றைக்கும் நான் போகாத திருமணங்கள், நான் சில திருமணங்களுக்கு போகவே மாட்டோம், ஆனால் என் பேரோ என் மனைவி பேரோ இந்த ஊர் பேரும் அச்சிடாதப்படாத பத்திரிகையே கிடையாது. எங்கள் சொந்தக்காரங்க, நான் போக மாட்டோம். சூழ்நிலைகள் சரியா இல்லைன்னா இல்லை, எங்கள் மனைவி மட்டும் போயிட்டு வருவாங்க. சில திருமணத்துக்கு நான் கலந்து கொள்வேன். யாரிடத்துல நாங்கள் போய் வாய் திறக்கிறது முடியாது. தேவ சமூகத்தில் தான் எங்களை வாய் திறக்கும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்காக நான் சொல்கிறேன், நம்ம என்ன நெருக்கம் வருகிற போது நாம் செய்கிற தவறு, கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெருக்கத்திற்கு விடுதலை அடையத்திற்கு பதிலாக எங்கே வாயை திறக்கணுமோ, எங்கே அபயமிடணுமோ, எங்கே கூப்பிடணுமோ அங்கே கூப்பிடாம வேறு இடத்திலே வாயை திறவதனாலே அந்த நெருக்கத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலை கிடைக்காமல் இன்னும் ஜனங்கள் அவதியிலே நெருக்கத்தில் இருக்கிறதை நீங்கள் காண முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும். நான் சொல்லுவேன், நம்மை நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிற ஆண்டவர், அவர் நெருக்கப்படுகிற போது வாய் திறவாதிருந்தார். ஆமென், ஆமென். இன்னொன்று நான் சொல்லுகிறேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உனக்கு நெருக்கம் வருகிற போது புலம்பாத. இந்த புலம்பல் நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை எடுத்து போடும், நமக்கு இருக்கிற நம்பிக்கையை எடுத்து போடும், நமக்கு வரப்போகிற விடுதலையை எடுத்து போடும். ஏன் என்று சொல்லுவோமானால், நெருக்கத்திலே ஆண்டவர்கிட்டே கூப்பிடுவதற்கு பதிலாக, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வருவதற்கு பதிலாக புலம்பலாக அது மாறுமானால், மற்றவிடத்திலே வாய் திறக்கிறதாக மாறுமானால், அது ஜெபிப்பதற்கும் சத்தமிட்டு அழுவதற்கும் கூப்பிடுவதற்கும் ஏதுவில்லாததை அது கொண்டு வந்துடும். நீங்கள் அநேகர் நமக்கு நெருக்கப்படுகிற போது புலம்பல் வந்துடும், அழுகை வரும்,
மற்றவிடத்தில் புலம்புவோம், மற்றவிடத்தில் வாயை திறப்போம். ஆனால் நம்ம இன்னும் ஏன் ஆண்டவர், நான் ஆண்டவரோட பிள்ளை ஆயிடுச்சு, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை அப்படின்னு ஜெபத்தை மறந்துடுவோம். விசுவாசம் இருக்காது, நம்பிக்கை இருக்காது. அப்போ ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் அழுவதற்கு பதிலாக, ஜெபிப்பதற்கு பதிலாக, மன்றாடுக்கு பதிலாக, கூப்பிடுவதற்கு பதிலாக வாய் வெளியே திறந்துடும். நான் சொல்கிறேன், நான் எப்போ வாய் வெளியே திறக்கப்படுகிறதோ, நான் வெளியே வாய் திறக்கப்படுகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புலம்பல். ஐயோ எனக்கு ஏன் இப்படி ஆச்சு, நான் கர்த்தரை இப்படி நம்புகிறேன், அப்படி நம்புகிறேன், ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த வறுமை, ஏன் இந்த சுமை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பல வருடம் ஆகிறது, என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, என் குடும்பத்தில் மாற்றம் இல்லை, என் கணவரிடத்தில் மாற்றம் இல்லை, என் பிள்ளைகளிடத்தில் மாற்றம் இல்லை, என்னுடைய வருமானத்தில் மாற்றம் இல்லை, என் குடியிருப்பில் மாற்றம் இல்லை. நீ நெருக்கப்படுகிற காரியத்துங்களெல்லாம் நீ வாய் திறக்கிற இடம் வேறையா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறார், தேவனுடைய சன்னிதானத்தில் நீ அபயமிடு, நீ கூப்பிடு, நீ கண்ணீர் விடு, வேறு இடத்திலே நீர் வாய் திறக்காத இரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பானா கேட்கிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 12:50 ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தை நீங்க கவனிச்சீங்களா? நான் மூழ்கும்படி, நான் மூழ்கும்படி ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவு எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நான் சொல்லுவேன், ஏன் தேவனுடைய இயேசப்பா உங்க சன்னிதானத்தில் வந்து அவர்கிட்ட ஏன் என் நெருக்கத்தில் வரணும் அப்படின்னா, உங்களுக்காக. நீங்கள் இதை மறந்துடாதீங்க, எதுக்காக இந்த பிரசங்கம் என்பதை மறந்துடாதீங்க. உங்களுக்காக நெருக்கப்பட்டவர் ஒருவர் உண்டு. உங்கள் தரித்திரத்திற்காக, உங்கள் கடன் சுமைக்காக, உங்கள் போராட்டத்திற்காக, உங்கள் வறுமைக்காக, உங்கள் பலவீனங்களுக்காக, உங்கள் எல்லா நெருக்கங்களுக்காகவும் நெருக்கப்பட்டவர் ஒருவர் உண்டு. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அப்போ அவர்கிட்ட தான் என் புருஷன் எனக்காக நெருக்கப்படலை, என் பொண்டாட்டி எனக்காக நெருக்கப்படலை, என் பிள்ளைகள், என் நாத்தனார், என் ஓரவத்தி, என் மூத்தார், அவங்க இவங்க யாராவது உங்களுக்காக நெருக்கப்பட்டிருக்காங்களா? நம்ம ஆளுங்கள்லாம் எரியிற நெருப்புல எண்ணெயை தான் ஊற்றுவாங்க. அதுக்கு வேணும், அது அன்னைக்கு எப்படி தரமா பேசிச்சு, அதுக்கு வேணும். 13 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம். அப்போது நீ தவறி விழுந்து காலில் அடிபட்டு ஐயோ ரத்தமாக ஓடும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் சொல்லுவான், 13 வருஷத்துக்கு முன்னாடி என்னை எப்படி தம்மா பேசிச்சோம் அந்த கல்யாணத்தில். யார்? நம்மால். உன் கூட சாப்பிட்டுவேன், உன் கூட டீ குடிச்சுவேன், நாள் ஃபுல்லாக உட்காந்து பேசுகிறோம்ல நம்ம. ஏன்பா, எப்படிப்பா, என்னப்பா, ஏன்பா, அவங்கள தான் சொல்கிறேன். அப்போ எனக்காக நெருக்கப்பட்ட ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவு எவ்வளவோ நெருக்கப்படுகிற, எவ்வளவோ. இந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்க, எவ்வளவோ. அதுக்கு ஒரு டெஃபினிஷனே கிடையாது. அத்தனையா நொறுக்கப்பட்ட ஆண்டவர், அத்தனையா அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் நொறுக்கப்பட்டார். அந்த ஸ்தானம் நமக்காகத்தான், அந்த ஸ்தானம், அந்த முழுகுதல் நமக்காகத்தான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதற்காக நான் எவ்வளவோ நான் நொறுக்கப்படுகிறேன். நீங்கள் ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, நான் நெருக்கப்படுகிற போதெல்லாம் ஆண்டவர் சன்னிதானத்தில் எனக்காக நெருக்கப்பட்டவரே, ஜெபம் பண்ணுங்க, எனக்காக எவ்வளவோ நெருக்கப்பட்ட கர்த்தாவே. இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் பிடிச்சுக்கணும். நமக்கு நெருக்கம் வருகிற போது, அழுகை வருகிற போது, சூழ்நிலைகள் தோல்வியாக இருக்கிற போது, எனக்காக எல்லாவற்றிலும் எவ்வளவோ நெருக்கப்பட்டீர் ஆண்டவரே. நான் ஏன் நெருக்கப்படணும்? நீங்கள் கேட்கணும்,
நான் ஏன் ஆண்டவரை நெருக்கப்படணும்? நான் ஏன் ஆண்டவரை வருத்தப்படணும்? நான் ஏன் ஆண்டவரை கண்ணீர் விடணும்? எனக்காக எவ்வளவோ நீ நொறுக்கப்பட்டீரே, அந்த நொறுக்கத்தின் சிலுவையில் இதை நான் சேர்க்குறேன், என் நொறுக்குதலை நான் சேர்க்குறேன் அப்படின்னு ஜெபம் பண்ண தெரிந்திருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் வாசியுங்கள், மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். மார்க்கு சுவிசேஷ புத்தகம். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் நெருக்கிக் கொண்டிருக்கிறதை கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். என்னை தொட்டது யார் என்று நீ கேட்கிறீரே என்றார்கள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், ஆண்டவர் சொல்கிறார், ஒரு காலத்திலே ஆண்டவர் எல்லாவற்றிலும் அவர், உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களெல்லாம் ஜனங்க. நான் உதாரணத்துக்காக ஆண்டவரோடு கூட நான் எவ்வளவோ நான் நெருக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் நெருக்கப்படுவதற்கு முன்பாக எவ்வளவோ அவரை சுற்றி கூட்டம். 5 அப்பத்தை எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 புருஷர் சாப்பிட்டாங்க. குழந்தைங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, பெண்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க தெரியாது. அப்போ அவரை சுற்றி எவ்வளோ கூட்டம் இருந்தாங்க? 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொடுறா, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதே, யார் என் வஸ்திரத்தை தொட்டா என்று கேட்டபோது சீஷர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே உம்மை சுற்றி 1000 ஜனங்கள் இருக்காங்க, எங்களுக்கு எப்படிப்பா தெரியும் உங்களை தொட்டது யார் என்று எங்களுக்கு என்ன தெரியும்? அவ்வளவு ஜனங்கள் சுற்றி இருந்தார்கள். ஆண்டவரை சுற்றி எப்போதும் ஒரு ஜன கூட்டம், ஆயிரக்கணக்கான கூட்டம் வார்த்தைகளை கேட்பதற்காக, அற்புதம் காணுவதற்காக. சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளை, நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு ஆள் ஒரு உறவோ நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு பேசலாம், நீங்கள் மூக்கு உஞ்சின்னு இருக்கிறீங்க இல்லையா? யாராவது ஒருத்தங்க எதையாவது சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதே மனசில் வச்சுட்டு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பெரிய நெருக்குதலுக்குள்ளாக தள்ளப்படுறோம். இங்கே ஆண்டவர், நம்மளாவது ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சுருப்போம், அவன் நம்ம விட்டு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குல்ல, அவங்கள தவறாக நம்ம பேசியிருப்போம், அதனால் அவங்க விலகி போகிற காரியம் ஒன்று. இங்கே ஆண்டவர் செய்ததெல்லாம் ஜனங்களுடைய நன்மைக்காக. எவ்வளவோ கூட்டம் இருந்தாங்க, திரளான கூட்டம் இருந்தாங்க. ஆனால் நெருக்கப்படுகிற போது நான் சொல்லுவேன், நீங்கள் வாசியுங்கள், யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். தனியே இருக்க விடவே இல்லைங்க. ஏன் இதை சொல்றாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் ஒன்று வரப்போகுது, அற்புதம் பெற்றவன், பக்கத்திலிருந்து சாப்பிட்டவன், வந்தவன், போனவன், நண்பன், உற்றார் உறவினர் எல்லாரும் இவரை விட்டு போக போகிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தனிமையாக இரேன், என் பிதா என்னோட கூட அவர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நம்முடைய வருகிற எல்லா கஷ்டம், போராட்டத்திலும், நெருக்கத்திலும் நீங்களாம் ஒன்று தெரிந்து வைத்து இருக்கணும், என் பிதா என்னோட கூட இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். இதை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் மறந்து விடவே கூடாதுங்க. நம்ம அநேக நெருக்கங்கள் வருகிற போது நம்ம கேட்குற முதலாவது வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இருந்தால் எனக்கு ஏன் இப்படி நடக்குது? ஆண்டவர் என்னை பார்த்துட்டு இருந்தா, என் கஷ்டத்தை பார்த்துருந்தா ஏன் நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யார் என்னை கைவிட்டாலும் என் நெருக்கத்தில் என் பிதா என்னோட கூட இருக்கிறார். இந்த கால வேளையிலே நீங்கள் கவனமாக அறியத்தக்க காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வருகிற நெருக்கத்திலே முதலாவது யார் உங்களை கைவிட்டாலும் உங்கள் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார் என்கிற அறிவு உங்களுக்கு எனக்கும் இருக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, பலவீனமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி,
எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்ம மனசு தைரியப்படுகிறது எது, ஆவியினுடைய நிரப்புதல் எது, பரிசுத்த ஆவியினுடைய பலன் எது என்று நீங்கள் கேட்பீர்களானால், யார் என்னை கைவிட்டாலும், எந்த சூழ்நிலைகள் என்னை கைவிட்டாலும், மருத்துவர்கள் என்னை கைவிட்டாலும், உறவுகள் என்னை கைவிட்டாலும், என் பிதா என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்கிற அறிவு நமக்கு உண்டாயிருக்கணும். நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த கால வேளையில் யார் உங்களை உங்கள் நெருக்குதலிலே கைவிட்டாலும் கடவுள் கைவிடவில்லை, இயேசு கிறிஸ்து கைவிடவே இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களை கைவிடவே இல்லை, பரமபிதா உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தானியேலை கொண்டு போய் சிங்க கெபியிலே போட்டாங்க. சாத்ராக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரையும் கொண்டு போய் எரிகிற அக்கினி சூளையில் போட்டாங்க. அவ்வளவு ஒரு நெருக்கம், வெளியே வரவே முடியாது. அத்தனை நெருக்கம், அக்கினியினுடைய நெருக்கம், பசியாயிருக்கிற சிங்கங்களினுடைய நெருக்கம். ஆனால் நான் சொல்லுவேன், அவர்களுடைய தேவன் அவர்களோட கூட இருந்தார். நான் மறுபடியும் உங்களை வற்புறுத்துக்கிறேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதை யூடியூபில் கேட்க போகிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா நெருக்கத்திலும் தேவன் நம்மோட கூட இருக்கிறார். ஆமென். அதான் அவர் சொன்னார், எப்பா இப்போ நீங்கள் எல்லாரும் என்னோட கூட இருக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, அற்புதத்தை காண்றீங்க, என்னை விடவே மாட்டுறீங்க. நான் ஜெபம் பண்ணால் என் கூட வரீங்க, நான் தூங்க கூட எனக்கு நேரம் இல்லை, எல்லாம் எப்போதும் என்னை சூழ்ந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் என்னை விட்டுட்டு போகிற ஒரு நாள் வரும், நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் எல்லாம் என்னை விட்டு போய் பெரிய எவ்வளவோ நான் நெருக்கப்படுவதற்குண்டான நேரம் எனக்கு வரும். ஆனால் நீங்கள் யார் என்னை கைவிட்டாலும் என் பிதா என்னோட கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வருகிற எல்லா நெருக்கத்திலும் வாயை தரங்களங்க, வாயில் என்ன குளக்கட்டியாக வச்சுன்னு இருக்கிறீங்க, நல்லா தைரியமாக சொல்லுங்கள், எனக்கு வருகிற நெருக்கத்தில் எல்லாற்றிலும் என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். இது தலை விட்டு போயிடக்கூடாது. சொல்ல கொட்டி கூட நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். உனக்கு வருகிற கஷ்டம், உனக்கு வருகிற போராட்டம், உனக்கு வருகிற பலவீனம், யார் உன்னை கைவிட்டாலும் சொல்கிறேன், உன் தேவன் உனக்காக நெருக்கப்பட்ட தேவனானவர் உன்னோட கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த புத்தி, இந்த அறிவு தான் உன்னை நெருக்கத்திலிருந்து விடுவித்து விசாலமான இடத்துக்கு முதலாவது கொண்டு வரும். அநேகருக்கு இந்த புத்தி இல்லாதனால தான் நெருக்கத்திலே இருந்துடுறாங்க, கடன்லேயே இருந்துடுறாங்க, பாவத்திலே இருந்துடுறோம், கஷ்டத்திலே இருந்துடுறோம், எல்லாம் அப்படியே இருந்துடுறோம். ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை இருக்கிறது. எனக்கு நெருக்கம் தான், என் வாழ்க்கையே நெருக்கம். அப்படி எனக்கு புருஷன் அமைஞ்சிருக்கிறான், அப்படி எனக்கு மனைவி இருக்கிறான், அப்படி எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது. நான் என் வாழ்க்கையே நெருக்கம்தான். நான் சொல்லுவேன், உன் வாழ்க்கையில் நெருக்கத்துக்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி, உன் எல்லாவித நெருக்கத்துக்கும் சிங்க கேபினிலிருந்து விடுவித்த தெய்வம், அக்கினி சூளையிலிருந்து விடுவித்த தெய்வம் உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. ராஜா காலையில் வந்து கேட்குறான், தானியேலே, நீர் ஆராதிக்கிற தெய்வம் உன்னை விடுவிக்க வல்லவரா இருந்தாரா? ஆம் ராஜாவே, அவர் என்னை விடுவிக்க வல்லவராக இருந்தார், ஏனெனில் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஆமென். அவரை நம்பினேன், அவரை விசுவாசித்தேன். நான் மறுபடியும் உங்களை வற்புறுத்துகிறேன், எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். மகளே, மகனே, அதை மாத்திரம் நீ மறந்து விடாதே. யோவான் சுவிசேஷ புத்தகம் 16:32 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். 16வது அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக
இதோ இதோ நீங்கள் சிதறுண்டு நீங்கள் சிதறுண்டு அவனவன் அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. அது இப்போது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன். நான் தனித்திரேன். பிதா என்னுடனே கூட பிதா என்னுடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்படியே இப்போதான் வரணும் அந்நிய பாஷை உங்களுக்கு. இப்போதாங்க வரணும். இப்போதான் உங்கள் வாயில் அந்நிய பாஷை வரணும். அல்லேலூயான்னு கைத்தட்டி அந்நிய பாஷையினால் ஆண்டவரை துதிக்கணும். இப்போ வரணும். கொட்டடிக்க சொல்ல வரதில்லை அந்நிய பாஷை. இந்த வசனம் இறங்குகிற போது வருகிறது தான் அந்நிய பாஷை. ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நீங்கள் சிதறுண்டு. ஐயா சீஷரை பார்த்து சொல்கிறார். 3.5 வருஷம் தன்னோடு கூட அற்புதத்தை கண்டு 1000 ஜனங்கள் இரவிலும் பகலிலும் சுற்றி திரிந்தார்கள். எவ்வளவோ நான் நெருக்கப்பட போகிறேன். என் நெருக்கப்படுகிற போது நீங்க என்ன, நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்போதே இருக்குது, வந்துடுச்சு, இப்போதே வந்து விட்டது. ஆனாலும் நான் தனித்திரேன். என் பிதா என்னோட கூட இருக்கிறார். ஓ ரபா ரபா ஷீகா தீபக்கரலபு. என் பிதா என்னோட கூட இருக்கிறார். நான் தனித்திரேன். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணுங்க. நம்முடைய நெருக்கத்தில் நான் தனித்தே இல்லைங்க. நீங்கள் தனித்தே இல்லை. நீங்கள் தனியாக இல்லை. நான் தனியாக நெருக்கப்படுகிறேன், நான் தனியாக கஷ்டப்படுறேன், நான் தனியாக போராடுறேன். நான் மட்டும் தனியாக எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் உத்தமமாக கிறிஸ்துவை பின்பற்றி நான் மட்டும்தான் போராடுறேன். நான் சொல்லுவேன், உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காகவும் உனக்காகவும் ஆண்டவர் சேர்ந்து போராடின்னு இருக்க. அல்லேலூயா. தனித்திரேன். நீங்களும் நானும் நெருக்கப்படுகிற காலத்திலே நாம் தனியாக இல்லைங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாத்திரம் நம்ம இருந்துட்டோன்னா நீங்கள் தனியாக இல்லை. ஆண்டவருடைய வசனத்தை மாத்திரம் நீங்கள் கை கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் தனியாக இல்லை. கர்த்தருக்கு மாத்திரம் நீ பிரியமாக நடக்கிற மகனாக இருந்தா நீ தனியாக இல்லை. யார் சிதறுண்டு போனாலும், யார் என்னை விட்டு போனாலும், யார் எப்படி போனாலும் நான் தனிமையில் மாத்திரம் நான் இருக்க மாட்டேன். என் பிதா என்னோட கூட இருக்கிறார். நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிற காலம் வந்தாலும் நீங்களாம் போயிடுவீங்க. அற்புதத்தை கண்டவன் போயிடுவான். என்னோட கூட அப்பன் தின்னவன் போயிடுவான். மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினவன் அவன் போயிடுவான். எனக்கு என் பெற்ற குடும்பம் எல்லாம் போயிடும். என்னை பெற்ற தாயும் என்னை விட்டு போயிடுவா. நான் சொல்லுவேன், நான் தனித்திரேன், நான் தனித்திரேன். பிதா என்னோட கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் மாத்திரம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பீர்களானால் சொல்லுவேன், நீங்கள் நெருக்கப்படுகிற போது, நீங்கள் குறைவுபடுகிற போது, நாம் பலவீனப்படுகிற போது நீங்களும் நானும் தனியாக இல்லை. அல்லேலூயா, ஆமே. தனியாக இல்லைப்பா. ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறார். ஆமே, அவர் உன்னோட கூட இருக்கிறார். முதலாவது காரியம், நீ நெருக்கப்படுகிற போது நீ தனியாக இல்லை என்பதை மாத்திரம் தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் 2வது காரியத்துக்கு நான் கடந்து போகிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும் வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஆமென். இயேசுவினுடைய சிலுவை
அந்த மரணத்தை சுமந்து தீர்க்கிற ஊழியக்காரன் சொல்றான், நாங்க எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போறதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலக்கம் அடைவதில்லை, மனம் முறிவடைவதில்லை. இந்த ஒடுக்கப்படுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வரும் அப்படின்னா, கலக்கத்தை கொண்டு வரும். கலங்கிடுவோம். நம்ம ஒடுக்கப்படுகிற போது கலங்கிடுவோம், மனம் முறிவடைந்துடுவோம், மனம் முறிவடைந்து விடும். ஆண்டவரை நினைக்கிற மனம், என்னோட கூட ஒருவர் இருக்கிறார் என்கிற மனம், அந்த மனமே முறிவடைந்துடும். தேவனுடைய கிரியை நடக்காதபடிக்கு பிசாசுடைய தந்திரங்களை புரிந்து கொள்ளுங்க. இதுதான் பிசாசுடைய தந்திரம். கட்டு வைக்கிறது, கைச்சல் வைக்கிறது, முட்டை வைக்கிறது, இதல்ல. மனம் முறிவடைவது பிசாசுடைய காரியம். அவங்கள மனம் முடிவடைச்சு வச்சிருவான். மனம் முறிவடைந்தா என்ன பண்ணுவீங்க? விசுவாசம் போயிடும், நம்பிக்கை போயிடும். ஏற்கனவே அப்படியே தானியேல் போல 3 வேளை ஜபிக்கிறவங்களா நம்ம சொல்லுங்க? தானியேல் போல ஜெபம் பண்றவங்களா நம்ம? எங்கன்னா யாருக்கிட்டனா போய் உட்காந்து பேசினா 3 மணி ஆயிடுச்சு, அவர் வந்துடுவார், சுவராக போறேன்றீங்க. நேரம் தெரியாம பேசுறோம். ஒரு நாள் கர்த்தரிடத்தில் நேரம் தெரியாம பேசியிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இப்படியே நெருக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம், இப்படியே கஷ்டத்தில் இருக்கிறோம், இப்படியே கடன் சுமையில் இருக்கிறோம், இப்படியே அழுகில் இருக்கிறோம். ஒரு நாளாவது நேரம் தெரியாம ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? கூப்பிட்டுருக்கீங்களா? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. ஆனா எத்தனையோ முறை நேரம் நேரம் போறதே தெரியலையாக்கும் சொல்லியிருக்கிறீங்களா? உண்மையா சொல்லுங்க, உங்க இருதயத்தை கேட்டு பாருங்க. ஆண்டவர்கிட்ட அப்படி எதனா சொல்லியிருக்கீங்களா? நேரம் போகிறதே தெரியலப்பா, 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன். உங்கள் வாழ்க்கையில் எப்போதான் நடந்துருக்குதா? நடந்துருக்குதா? யார் கட்டி வச்சுக்கிறா? யார் முட்டியை கட்டி போட்டு வச்சுக்கிறா? பிசாசா நீங்களா? யாரை வாயை கட்டி போட்டு வச்சுக்கிறா? பிசாசா நீங்களா? எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், எந்த துன்பம் வந்தாலும் மனம் முறிவதில்லை, கலக்கம் அடைவதில்லை. மனம் முறிந்து போகாதீங்க. இந்த மனம் முறிதல் விசுவாசத்தை எடுத்துரும், நம்பிக்கையை எடுத்துரும், ஜபத்தை எடுத்துரும், கூப்பிடுதலை எடுத்துரும். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதே அது எடுத்து போட்டுரும். ஆவியானவர் நீங்க சொல்றீங்க, அந்நிய பாஷைலாம் பேசுறீங்கல்ல, பரிசுத்த ஆவியானுடைய உறவை எடுத்து போட்டுரும். உறவை எடுத்து போட்டுரும். நீங்க அநேகர் அந்நிய பாஷைகளால தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறாங்க. ஒருத்தர் சபையில் சபையே சம்பந்தமே இல்லை, சபைக்கு போயிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு, குடும்பத்தையும் போகிறதில்லை, அவரும் போகிறதில்லை. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இங்கே ஒரு அம்மா வந்தாங்க, அவங்கள வீடை சந்திக்க போகிறேன். நான் எப்போதும் போல் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஜெபம் பண்ணேன். அந்த ஐயா ஒரே அந்நிய பாஷை. ஒரு முறை இல்லை, நான் எப்போல்லாம் போய் ஜெபம் பண்ணுறேனோ அப்போல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறேன். ஆனால் சபைக்கு வர மாட்டேன்றார். சபைக்கு வரதில்லை, வசனத்தை கேட்கறதில்லை. கர்த்தருக்காக எதையும் ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எதுக்குங்க அந்நிய பாஷை? இது என்னப்பா இது அந்நிய பாஷை? சபையோட வாசனையே இல்லை, ஆண்டவர்கிட்ட உறவே இல்லை. ஆனால் எதுக்காக என் முன்னாடி வேஷம் தெரியல, அந்நிய பாஷை போய் ஜெபம் பண்ண ஏமாற்றிக்கொள்ளாதீங்க. எப்போ உங்களுக்கு அந்நிய பாஷை நீங்கள் பேசணும்னு நான் சொல்லித்தரேன். இயேசுவின் நாமத்தினால ஆண்டோடைய சன்னிதானத்தில், நெருக்கத்தில், கஷ்டத்தில், கண்ணீரில் சபையிலையோ அல்லது யாரும் இல்லாத சமயத்தில் உங்கள் வீட்டை பூட்டி நல்லா துதிக்கிற போது வரும் பார்த்தீங்களா அந்நிய பாஷை,
உன் கஷ்டத்தினுடைய வெளிப்பாடு, உன் கண்ணீருடைய வெளிப்பாடு. தேவன் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட ஜெபம் பண்ணுறாரே, அதான் அந்நிய பாஷை. அது சபையில் பேசினாலும் சரி, அநேகர் முன்பாக்க சபையில் பேசினாலும் அதுதாங்க அந்நிய பாஷை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களோட வார்த்தைகளோட கூட ஆண்டவரும் பரிசுத்த ஆவியானவரும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறது அந்நிய பாஷை. நான் சொல்லுவேன், எப்பக்கத்திலும் துன்பப்பட்டோம் நான் மனம் முடிகிறது அல்ல, துன்பப்படுத்தப்பட்டோம் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டோம் நான் மடிந்து போகிறது இல்லை. எப்பக்கம் என்ன நெருக்கினாலும் ஏன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, அந்த ஆண்டவருடைய சிலுவையை என் சரீரத்தில் நான் சுமக்கிறதுனால, என் சரீரத்தில் நான் சுமந்து சுற்றி திரிகிறோம். நான் இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், சரீரத்தில் நீங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை சுமக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனால் உங்கள் சிந்தையில் நீங்கள் சுமருங்க, உங்கள் எண்ணத்தில் சுமருங்க. எனக்காக நெருக்கப்படுகிற போது, நான் நெருக்கப்படுகிற போது, முதலாவது உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் விசுவாசிங்க. நான் அடிக்கடி சொல்கிற காரியம், முதல்ல உங்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருங்க. அடுத்து உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் விசுவாசமாக, அதுக்கப்புறம் ஊருக்கெல்லாம் விசுவாசமாக இருப்பீங்க. முதல்ல உங்களுக்கு விசுவாசமாக இருங்க, மனம் முறிந்து போகாதீங்க. உங்களுக்காக பலனுள்ளவளாக இருங்க. ஒரே ஒரு கிறிஸ்து தான் உலகத்தையே ரட்சித்தார். இனி நான் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை. மனுஷன் எப்பக்கமும் நெருக்கப்பட்டான், சுவிசேஷமானது ஒடுங்கி போகலைங்க. சுவிசேஷம் ஒடுங்கி போகல, நெருக்கப்பட்டான். சுவிசேஷம் 4 புறமும் திறந்து கொடுக்கப்பட்டது. உலகத்தில் மூலைகள் எல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. இயேசுவினுடைய சிலுவையினுடைய நெருக்கத்தை குறித்து உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட்டது. எப்படிங்க? நெருக்கப்பட்டு, துன்பப்பட்டு, கஷ்டப்பட்டு. ஏன்னா அந்த நெருக்கத்தை என் சரீரத்தை நான் சுமர், சிலுவையிலே உண்டான நெருக்கத்தில் என் சரீரத்தில் நான் தள்ளி விழுந்தாலும், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தோம் மனமுறிகள் அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டோம் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஆமென். மடிந்து போகிறதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவனுடைய சிலுவை நொறுக்குதலை என் சரீரத்தில் நான் சுமக்கிறேன். ஒரு நொறுக்கின மனுஷன், நொறுக்கப்பட்ட மனுஷன், ஒரு வேதனையுள்ள மனுஷன், ஒரு துன்பப்பட்ட மனுஷன் உலகத்தில் மூல முடுக்கெல்லாம் சுவிசேஷத்தை கொடுக்கக்கூடுமானால் இன்றைக்கு நீங்களும் நானும் வேதத்தில் இதோ அச்சடிக்கப்பட்ட வேதமாக வச்சிருக்கிறது, ஒடுக்கப்பட்டு, துன்பப்படுத்தப்பட்டு, எப்பக்கமும் நெருக்கப்பட்டு, மனமுடியாது அடையாத இருக்கிற பவுல் எழுதின நிருபம் உங்கள் கையில் எனக்கு இருக்கிறது. உலகத்தில் எல்லா மூலையிலும் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்டது. இந்த மனுஷன் எப்படிங்க? நொறுக்கப்பட்டு, துன்பப்பட்டு, பாடுபட்டு, வேதனைப்பட்டு. இவர் நெருக்கப்பட்டார், ஆனால் உலகம் இவருக்கு திறந்து கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, சிலுவை கொண்டு வந்து சரீரத்தில் வச்சார், மரணத்தை கொண்டு வந்து. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், அந்த சிலுவை மரணத்தினுடைய நொறுக்குதலை உங்கள் இருதயத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்திற்காக அது பயன்படாதா? சொல்லுங்கள், உங்களுக்காக பயன்படாதா? உன் கடன் சுமைக்காக பயன்படாதா? உன் பிள்ளைங்க நல்ல வாழ்க்கைக்காக பயன்படாதா? நான் ரொம்ப குறைக்கிறேன். ஆண்டவருடைய மகிமை, சிலுவையை மகிமையை உங்களுக்காகவும் எனக்காகவும் ரொம்ப குறைத்து கொள்கிறேன். அந்த மனுஷன் நெருக்கப்படாமல், துன்பப்பட்டு, கலங்காமல், எவ்வளவானாலும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்லி இந்த இயேசுனுடைய சுவிசேஷத்தை அவன் அறிவித்தான். உலகத்தை மீட்டான், ரட்சிப்பை உண்டு பண்ணினான். இன்றைக்கி நீங்களும் நானும் பைபிளை வச்சுட்டு அல்லேலூயா சொல்கிறத அவன் கொண்டு வந்தான். அந்த சிலுவையின் நொறுக்குதலை உங்கள் மண்டையில் வச்சு, உங்கள் எண்ணத்தில் வச்சு, உங்கள் ஏக்கத்தில் வச்சு உங்கள் நெருக்கத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடையக்கூடாதா? ஆமென்.
உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்கள் கடன் சுமை விடுதலை அடையக்கூடாதா? அந்த சிலுவை உங்கள் சிந்தையில் வச்சு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வை தேடி கொடுக்கக்கூடாதா? உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த இயேசுவை கொடுத்துடக்கூடாதா? உங்கள் பிள்ளைகளுடைய ஒடுக்குதலுக்காக இந்த சிலுவை அவர்கள் சிந்தையில் வைத்து வைக்க உங்களால் கூடாதா? எப்பக்கமும் நெருக்கப்பட்டு துன்பப்பட்டு பசி கண்ணீர் வேதனையில் இருந்தது உலகத்துக்கெல்லாம் விடுவித்த மனுஷனாகிய ஊழியக்காரர்கள், சிலுவையை நொறுக்குதலை தன்னுடைய சரீரத்தில் சுமந்தவங்க உலகத்தையே ரட்சித்தாங்களே. உங்கள் சாதாரண கடன் சுமையை ரட்சிக்க முடியாதா? சாதாரண பாவ வாழ்க்கையை ரட்சிக்க முடியாதா? சாதாரணமாக ஒரு 2-3 பிள்ளைய நல்ல வழியில் நடத்த முடியாதா? எனக்கு ஒரே நெருக்குதல், எனக்கு ஒரே கஷ்டம், என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு இல்லை, என் குடும்பத்தில் ஒரு நல்ல விடுதலை இல்லைன்னு இப்படியே நம்ம இருக்கிறோமே. எனக்கு அருமையான தேவஜனமே, இப்படிலாம் உன் குடும்பத்தில் இருக்கிற நெருக்குதலுக்காக நீ மனமுறிவு அடையாமல், தேவன் உன்னை யார் கைவிட்டாலும் உன்னை கைவிடாத உன்னோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை கொண்டு உன்னை நீ ரட்சித்து விட முடியாதா? உன் சுமைகளை உன் நெருக்கத்திலிருந்து நீ விசாலமான இடத்துக்கு போயிட முடியாதா? ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பலனை இன்றைக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தருவார். ஆமென், தருவார். பலனுள்ளவர்களாக இருங்க. நீ ரொம்ப பலவீனமாக இருக்கலாம், நீ ஏழ்மையாக இருக்கலாம். நான் சொல்லுவேங்க, இந்த சீஷர்கள் இயேசுவினுடைய சுவிசேஷத்தை உலகத்துக்கு சொன்னபோது அவங்க கையில் 5 காசு இல்லைங்க. நம்ம நல்ல வஸ்திரம் உடுத்துகிறோம், நல்ல வீடு வாசலில் இருக்கிறோம், நமக்கு நல்ல உறவு இருக்குது. இந்த மனுஷருக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. உன்ன உறவிடம் இல்லை, தங்க இடம் இல்லை, துணி இல்லை, உணவு இல்லை, உறவு இல்லை. இந்த உலகத்திலேயே நெருக்கத்திலிருந்து மீட்கிற வசனத்தை எழுதி வச்சாங்க. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுவேன், எல்லாம் இருந்தோம், ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியலையே. உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளிடத்தில் ஒரு அற்புதத்தை காண முடியலையே. நான் சொல்லுவேன், உங்கள் சபையில் ஒரு அற்புதத்தை காண முடியலையே. உங்கள் உறவுகள் மத்தியில் ஏன் நம்மகிட்டயே ஒரு விடுதலையோடு கூட ஒரு ஜெபம், ஒரு விடுதலையோடு கூட ஒரு ஆராதனை, ஒரு விடுதலையோடு கூட ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு புலம்பல் இல்லாத வாழ்க்கை, ஒரு மனமுறிவு இல்லாத வாழ்க்கை உங்களால் வாழ முடியுதா? சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டும் அந்த சிலுவையினுடைய நெருக்குதலை அவளுடைய சரீரத்தில் சுமந்தாங்க. இன்றைக்கு நான் சொல்லுவேன், அந்த சிலுவை நொறுக்குதல் எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் வியாதிக்காக, என் கடன் சுமைக்காக, என்னுடைய ஜென்ம சுபாவத்துக்காக என்ன நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் நானும் இன்றைக்கு மாறக்கூடாதா? உங்கள் குடும்பம் மாறக்கூடாதா? உங்கள் சூழ்நிலை மாறக்கூடாதா? உங்கள் நெருக்கம் விசாலமாய் மாறக்கூடாதா? எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நிச்சயமாக முடியும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. 2வது காரியம், கர்த்தர் அந்த இயேசுவை நீங்கள் வாசிங்கள் 2 கொரிந்தியர் புஸ்தகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் நீங்கள் 14-15 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான கிறிஸ்துவினுடைய அன்பு, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானித்திருக்கிறோம். அர்த்தம் என்னன்னா, அவர் பிழைத்திருக்க கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. இதோட அர்த்தம் ஏன், இதோட காரியம் ஏன், நாங்கள் எல்லா துன்பப்பட்டோம், நெருக்கப்பட்டோம், அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். எந்த கஷ்டத்திலும் துன்பப்படும் நாம் மனமுறிவாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் துன்பம், கஷ்டம், கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனை என்னை நெருக்கி ஏவுகிறதுக்கு முன்னாடி அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா, ஆமென். அவருடைய அன்பு மாத்திரம் நம்மை நெருக்கி ஏவினா உலகத்தில் எதுவும் உங்களை நெருக்க முடியாதுங்க.
இயேசு கிறிஸ்துனுடைய நெருக்கப்பட்ட சிலுவினுடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுச்சுன்னா, ஏன் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியுதுன்னா, கிறிஸ்துனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அவருடைய அன்பினுடைய நெருக்குதலுக்கு முன்பாக என்னுடைய நெருக்குதல் ஒண்ணுமே இல்லை. உண்மையா நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால் அவருடைய அன்பு உங்க இருதயத்தில் இருந்ததுன்னா, அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுதுன்னா, வேற எதையும் உங்களை நெருக்க முடியாதுங்க. வேற எதுவும் நெருக்க முடியாது. உங்க பிள்ளைகள் உங்க இருதயத்தை நெருக்க முடியாது, உங்க சூழ்நிலைகள் நெருக்க முடியாது, எந்த சத்துருவும் உங்க இருதயத்தை நெருக்க முடியாது. யாரும் உங்க இருதயத்தில் யாரையாவது ஒன்று பேசினா, அவ பேசிட்டாலே உக்காந்துன்னு அப்படியே வருஷமா உக்காந்துன்னு துன்பத்தையும் மனமுறிவடையும் வஞ்சகத்தையும் உள்ளத்தில் வைக்க மாட்டீங்க. போப்பா, என்னை நேசிக்கிற என் புருஷனை காட்டிலும் என்னை நேசிக்கிறவர் ஒருவர் உண்டு. ஆமென், அல்லேலூயா. என் பிள்ளைகளை காட்டிலும் என்னை நேசிக்கிறவர் உண்டு. எவ்வளவு யாரானாலும் சரி, இவைகளை காட்டிலும் என் மேல் நேசமாக இருக்கிறவர் உண்டு. அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவினால், வேற எந்த நெருக்கமும் வந்தாலும் அது ஒரு பெரிய நெருக்குதலாக நம்ம வாழ்க்கையில் இருக்காது. ரகசியம் இருக்காது. அன்பு உள்ளத்தில் நெருக்கி ஏவுச்சுன்னா, எந்த கஷ்டமோ எந்த துன்பமோ எந்த குறையும் நம்ம நெருக்கி ஏவ முடியாதுங்க. இந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவ 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 அந்த சிலுவையிலே உண்டாக்கப்பட்ட நெருக்குதலுடைய ஆசீர்வாதம்லாம் உங்களை சேரும், உங்க குடும்பத்தை சேரும், உங்க பிள்ளைகளில சேரும். ஆமென், அல்லேலூயா. நிச்சயமா சேரும். இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு உன்னிடத்திலே பெருக பெருக, உன் ஜபத்திலே பெருக, உன் வீட்டிலே பெருக, உன் வாயிலே பெருக, உன் சிந்தையிலே பெருக, உன் எண்ணத்திலே பெருக. அந்த அன்பு உன்னை தினந்தோறும் நெருக்கி ஏவ 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 இந்த உலகத்தில் இருக்கிற நெருக்குதல், இந்த உலகத்தில் இருக்கிற சத்துருடைய நெருக்குதல், இந்த உலகத்தினுடைய போராட்டத்தில் நெருக்குதல் உன்னை நெருக்கவே முடியாது. இதான் ரகசியம், இதான் ரகசியம். அந்த அன்பை நெருக்க ஏவுகிறதுக்கு இடம் கொடுங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த நெருக்குதலை மேற்கொள்வதற்கு ஒரே ரகசியம், தேவனுடைய அன்பு நெருக்கணும். உங்களை நாளுக்கு நாள் நெருக்கணும். ஐயோ எனக்காக மரித்தாரே, அந்த பாடல் உங்களை நெருக்கணும், வசனம் உங்களை நெருக்கணும், ஜபம் உங்களை நெருக்கணும். நெருக்க நெருக்க உன் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்கள் மாறும். நீ இருதயத்திலே நெருங்குண்டு உன் வீட்டிலே உன் சபையிலே நீ ஜபிக்கிற ஜபம் உன் குடும்பத்திலே பெரிய மாறுதலை கொண்டு வரும். உன் கடன் சுமையில பெரிய மாறுதலை கொண்டு வரும். உன் ஆவி ஆத்துமா சரீர பலவீனத்திலே பெரிய மாறுதலை கொண்டு வரும். உன் அக்கம் பக்கத்தில் பெரிய மாறுதலை கொண்டு வரும். உன் உறவுகளிடத்தில் உன் மூலமாய் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும். ஏனென்றால் நீ கிறிஸ்துவனுடைய அன்பினாலே நெருக்கப்படுகிறாய். ஆமென். நீ கிறிஸ்துவனுடைய அன்புனால நெருக்கப்பட நெருக்கப்படுவதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிந்தை முழுவதும் கிறிஸ்துவனுடைய சிந்தையாக இருக்கும். என்ன வந்தாலும் அவர் என்னோட கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என்ன நெருக்குதல் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் அவர் என்னோட கூட இருக்கிறார். இந்த விசுவாசம், அன்பு எப்படி நெருக்குன்னா இந்த விசுவாசம், அவர் என்னோட கூட இருக்கிறார், எல்லாவற்றிலும் என்னோட கூட இருக்கிறார். உங்கள் ஜப வாழ்க்கை, உங்கள் ஆராதனுடைய வாழ்க்கை, உங்கள் சபை கூடுதலுடைய வாழ்க்கை. நான் சொல்லுவேன், நீங்கள் புருஷனை ஆதாயப்படுத்த முடியலன்னு அவங்ககிட்ட சண்டை போட்டுன்னு உட்காந்து இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், இந்த கால வேளையில் கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவி உங்கள் சுபாவம், உங்கள் வார்த்தை, உங்கள் நட, உங்கள் உடை, உங்களுடைய எல்லாம் மாறுமானா புருஷன் உன் காலில் விடுவான். கிறிஸ்துவனுடைய அன்பு ஏவுச்சுன்னா நான் சொல்லுவேன், ராஜா ஓடி வந்தான், தானியேலே நீ ஆராதிக்க அன்பு வச்சு நெருக்கி ஏவுகிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவரா இருந்தாரா? போட்டாங்க சட்டம். இனி தானியேலின் தேவனே தேவன். ஆமென், அல்லேலூயா.
என் புருஷன் ரட்சிக்கப்படல, இது பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல, என் குடும்பம் ரட்சிக்கப்படல. யார் காரணம்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். நான் தான், சொல்லுங்கள். ஏன் ஆண்டவருடைய அன்பு நெருக்கி ஏவலை? அவன் எழுதுனான், தானியேலின் தேவனே தேவன். யார? சிங்கக்கேபில போட்டவனே எழுதுறான். சாதாரணமான ஆளில் எழுதுறது. 127 தேசத்தை அரசாண்ட பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எழுதுறான். 127 தேசம். இதாவது நான் எழுதுவது என்னென்றால், 127 தேசத்துக்கும் நான் எழுதுவது என்னவென்றால், தானியேலே தேவனே தேவன், அவரை போல விடுவிக்கிறவர் ஒருவரும் இல்லை. இனி அந்த தெய்வத்துக்கே அல்லாமல் வேறொருக்கு ஆராதனை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்நிய தேசம், அடிமையா போனவங்க ஒரு தானியேல் நிமித்தம் 127 தேசத்திலே பெரிய மாற்றம் உண்டாச்சுங்க. ஏன்? ஆண்டவருடைய அன்பு நெருக்கி ஏவியதுனால. என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, என் குடும்பம் ரட்சிக்கப்படல சொல்கிறோமே, அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவினானால் புருஷங்கிட்ட இயேசுவை பற்றி நீ பேசவே தேவையில்லை. ரட்சிக்கப்படாத மனைவி பிள்ளைகளிடத்தை இயேசுவை பேசவே தேவையில்லைங்க. ஆண்டவர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அன்பு நிமித்தம், அந்த அன்பு நெருக்கி ஏவுகிறது மிச்சம், உன் நடக்க, உன் பேச்சு, உன் வார்த்தை, உன் ஜபம், உன் ஆராதனை, உன் நல்ல குணம், உன் நற்குணம் எல்லாரையும் மாற்றி போட்டுரும். எல்லாரையும் மாற்றும். 127 தேசத்தில் ராஜா எழுதுனா, ஒரு புருஷன் எழுத மாட்டாரா? அண்ணாலே நீ ஆராதிக்கிற தேவனே தேவன், லில்லி நீ ஆராதிக்கிற தேவனே தேவன், புருஷன் எழுத மாட்டாருங்களா? எங்கே தாங்க குறை? அன்பு நெருக்கி ஏவுகிறது தானே குறை, இல்லைங்களா? சொல்லுங்க. உண்மையாய் சத்துருவு ஜனங்களை கிரியை செய்யாமல் வசனத்தை எடுத்து போடாமல் இருந்தாங்கன்னா இந்த இடம் முழுவதும் நிரம்பியிருக்கும். எங்களால் ஆணமுத்தம் எங்கள் இருதயத்திலே இயேசுனுடைய அன்பு நெருக்கி ஏவுகிறது. அதனால தான் ரட்சிப்பை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும்னு இந்த ஆலயம் கட்டப்பட்டது. லட்சக்கணக்கில் செலவாச்சு. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் ஒரு சாதாரண வேலையில் இருக்கிறேன். எனக்கு கொடுக்க மனம் எப்படி வந்ததுங்க? அன்பு நெருக்கி. ஒரு நாள் நிச்சயமாக நான் காண்போம், வசனத்திற்காக ஏங்குகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், இந்த இடத்துல ஊழியங்கள் எல்லாம் வேற மாதிரியா இருக்கிறது. அன்பின் நிமித்தம் ஊழியமாக இருக்கணும். ஒருபோதும் பொருளாசை காட்டி, பண ஆசை காட்டி, சீட்டு போடுற ஆசை காட்டி, வட்டிக்கு விடுற ஆசை காட்டி, இயேசுவை நம்பி ஆலயம், இயேசுனுடைய அன்பை நம்பி ஆலயம், பாஸ்டர் நம்பி இல்லை, சீட்டை நம்பி இல்லை, கடனை நம்பி இல்லை, ஜனங்களை நம்பி அல்ல. மரிக்கிறதுக்கு முன்பாக, ஆண்டோடைய சமூகத்தில் போகிறதுக்கு முன்பாக ஜனங்களை ஆராதிக்கிற ஒரு ரொம்ப குறைச்சலான ஆண்டோடைய பிள்ளைகள் போதும். ஆமென், ஹல்லேலூயா. எதற்காக இதை செய்கிறோம்? எதற்காக இந்த ஊழியத்தை செய்கிறோம்? ஏன் ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்காக. ஆமென். பணம் சம்பாதிக்கணும் என்பதற்காக அல்ல, பெருமை அடையணும் என்பதற்காக அல்ல. நான் சொல்லுவேன், கொஞ்சமாக இருந்தாலும் முத்துக்களாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. 10 இருந்தாலும் முத்தாக இருக்கணும். அதனால தான் உங்களை ஒழுங்காயிடுங்க அப்படின்னு சொல்கிறது. வருவங்கிட்ட முத்தா மாறுங்க, முத்தா குடும்பமாக மாறுங்க. நான் சொத்தையாக தான் பண்ணால் போதுங்க. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஐ எம் நெவர் மைண்ட்.
நம்ம ஸ்தானத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும். ஆண்டவருடைய அன்பில் நம்ம கரெக்டாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பில் கரெக்டாக இருந்துருங்க சிஸ்டர். அன்பில் கரெக்டாக உங்கள் சுபாவத்தை மாற்றுங்க. அன்பு நெருக்கி ஏவுனா நான் சொல்லுவேன், உங்கள் குடும்பத்தில் நெருக்குதல் இருக்காதுங்க. நெருக்குதல் இருக்காது, நெருக்குதல் இருக்காது. கஷ்டம் கல்யாணம். இப்போ நான் கல்யாணத்தை எப்படி பண்ணுவேன்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எங்கள் தங்கைக்கெல்லாம் கல்யாணம் நடந்து எப்படி அப்படின்னா, என் ஆண்டவர் என்னை எதையுமே பார்க்க சொல்லலை. ஒரே ஒரு மூட்டை அரிசியை தான் பார்த்தேன். நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்ப கட்டினா போங்க. வீடை பார்க்கல, வாசலை பார்க்கல, அழகை பார்க்கல, அந்தஸ்தை பார்க்கல, எதையுமே பார்க்கல. நான் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றேன். என்னை என் தங்கச்சியை கேட்ட இடத்துல 4 மூட்டை நெல் மூட்டை இருந்ததுங்க. அந்த மூட்டையை தான் பார்த்தேன். நான் பசியில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன். என்னுடைய என் தங்கச்சி அங்கே போய் பசி இல்லாமல் கஞ்ச குடிப்பான்னு கண்ணை மூடின்னு கல்யாணம் பண்ணேன். கர்த்தர் இது மட்டுமா நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். 96வது வருஷம் கல்யாணம். இன்றைக்கி என்ன ஆச்சு? 28 வருஷம் என் தங்கையோட கல்யாணம் நடந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் எவ்வளோ சின்ன வயசில் கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு பாருங்கள். எனக்கு எவ்வளோ சின்ன 28 வயசில் நான் கல்யாணம் பண்ணேன் எங்கள் தங்கச்சிக்கு. எனக்கு என்ன வயசு? சின்ன வாலிப பிரியாயத்தில் நான் கல்யாணத்தை பண்ணேன். ஏன் தெரியுங்களா? எதையுமே பார்க்கல சிஸ்டர், எதையுமே பார்க்கல. நான் என் நெருக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தில் என் ஆண்டவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவினது. ஆண்டவர் என்னோட கூட இருந்தார். எனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லது தான். என் தங்கச்சிக்கு என்ன மாப்பிள்ளை வந்தாலும் நல்லது தான் எனக்கு செய்வார் என்கிற விசுவாசம். எனக்கு எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வார். என் பிள்ளைகளுக்கு எதை செஞ்சாலும் நல்லது தான் செய்வார் என்கிற நம்பிக்கை. அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜ் அது இதுன்னு படிக்கிறாங்க. நம்ம ஜான் பெரிய பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? பைபிள் காலேஜ் தான் படிச்சிருக்காரு. என்னால் படிக்க வைக்க முடியும் இன்ஜினியரிங் காலேஜ், பைபிள் காலேஜ் தான் படிச்சிருக்கு. ஆமேன், அல்லேலூயா. எனக்கு ஒன்று தெரியும், நான் ஆண்டவர் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுனால என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எந்த தீங்கும் செய்ய மாட்டார். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். நீங்கள் அப்படி நம்பணுங்க. நீங்கள் எப்பவும் நெருக்கப்பட்டாலும் சரி, நீங்கள் ஒன்று நம்பணும், ஆண்டவர் எனக்கு கெடுதலே செய்ய மாட்டேன். என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு நன்மையானதை தான் செய்வார். அல்லேலூயா, ஆமேன். நன்மையானதை தான் செய்வார். என் பிள்ளைங்க சீர்கட்டு போக மாட்டாங்க, நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. நான் ஏன் அப்படின்னா, ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. எனக்கு எதை செய்தாலும் ஆண்டவர் நல்லதை தான் செய்வார். அல்லேலூயா, ஆமே, ஆமே. மற்றவங்களை எடை போடுறதுக்கு முன்னாடி நம்மளை எடை போடணும். ஒரு அலையன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன சூழ்நிலை பார்க்கணும். அவன் தான் உண்மையான மனுஷன், அவனுக்கு தான் நல்ல வரன் கிடைக்கும், நல்ல பெண்கள் பிள்ளைகள் கிடைப்பாங்க. நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கணும். இன்றைக்கி அநேகர் என்ன நினைக்கிறாங்க? மற்றவங்களை நினைக்கிறாங்க, அந்த மாப்பிள்ளை எப்படி இருக்கணும், அந்த பொண்ணு எப்படி இருக்கணும், அதை எப்படி இருக்கணும், இது எப்படி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க? நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? அதற்கு தகுந்தா போல தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு முதல்ல பார்க்க வேணாம். முதல்ல நம்ம பார்ப்போம், நம்ம வசதியை பார்ப்போம், நம்ம அழகை பார்ப்போம், நம்ம வாய்ப்பை பார்ப்போம், நம்ம குடும்பத்தை பார்ப்போம். அப்படி நம்ம பார்த்துட்டோன்னு வச்சிங்களேன், பார்க்குறதெல்லாம் நல்லதாக தான் தெரியும். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். நல்லதாக தெரியும். உங்கள் பிள்ளைங்க நல்லா வாழ்வாங்க. நம்ம ஆண்டவரை ஆராதிங்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன கெட்ட வழியாக நடத்திடுவாருங்க? கெட்ட வழியில் நடத்தவே மாட்டார் சிஸ்டர், நடத்தவே மாட்டார். நிச்சயமாக நல்ல வழியில் அவர் நடத்துவார். நான் முடிக்கிறேன். நான் சொல்லுவேன், இயேசுனுடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். ஒரு 5 நிமிஷம் எனக்கு இடம் கொடுங்கள். நீங்கள் வாசியுங்கள் யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகம்.
ரெண்டு மன்னிக்கணும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் மன்னிக்கணும் 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 33வது அதிகாரம் 4 5 வசனத்தை ஒரே ஒரு தியானத்தை மட்டும் நம்ம தியானித்து நம்ம கடந்து சென்றிடலாம். 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 33 4 5 வசனத்தை உங்களை வாசிக்கும்படியாக அன்பா நான் கேட்கிறேன். ஒரே ஒரு தியானத்தை நாம் தியானித்து நாம் கடந்து எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளையும் பலிபீடங்களை கட்டினான். நல்லா நீங்க கவனிங்க, எனக்கு அருமையான தேவ ஜனமே. எசேக்கியான்னு ஒருவர் இருந்தான், ராஜா, ஆண்டவருக்கு நல்ல கீழ்ப்படிந்து நடந்த ராஜா. அவன் வியாதியினாலே மரித்து போகிறது உங்களுக்கு தெரியும். 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த ராஜாவினுடைய மகன் மனேசே 12 வருஷத்திலே ராஜாவாக மாறினான். 55 வருஷம் ராஜாவாக அவன் நிலைநிறுத்தப்பட்டான். ஆனால் இஸ்ரவேலிலே யாருமே செய்யாத ஒரு பெரிய அக்கிரமத்தை அவன் செஞ்சான். கிருபையின் காலத்தில் பிறந்தவன் 15 வருஷம் கூட்டி கொடுத்ததுனால தான் அவன் பிறந்தான். ஆமென். எசேக்கியாவுக்கு நிர்ணயித்த நாளிலே மரணம் நேர்ந்தால் இந்த மனுஷன் வந்திருக்க மாட்டான். எசேக்கியாவுக்கு 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுத்ததுனாலே கிருபையினாலே பிறந்தவன். ஆனால் இவன் செய்த காரியம் இஸ்ரவேலிலே யாருமே செய்யாத காரியம். எல்லாம் வெளியே தான் ஆராதிச்சான். பாகால சிலைகளை, விக்கிரகத்தை, பலிபீடங்களை, அந்நிய தெய்வத்தை. இவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆலயம் எங்கே என் நாமம் விளங்கும் என்று சொன்ன ஆலயத்தில் கொண்டு வந்து வான ராக்கினிகளையும் வானத்தின் சேனைகளை எல்லாம் பலிபீடங்களில் கட்டினான். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என் நாமம் விளங்கும் சொன்ன இடத்துல கொண்டு வந்து உள்ள யார் அப்படி செய்யல. அத்தனை ஒரு பொல்லாப்பா அவன் செய்தான். அங்கே கொண்டு வந்து வானத்தில் உள்ள சேனைகள், நட்சத்திரம், சூரியன் இவளெல்லாம் கொண்டு வந்து வணங்குதலை ஆரம்பித்தான். நீங்கள் வாசியுங்கள் 10வது வசனத்தை நான் சுருக்கமாக கடந்து செல்கிறேன். கர்த்தர் மனசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காத போனார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்று நீங்கள் கவனிச்சுக்கிங்க. தயவு செய்து நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்கிறவளா மாத்திரம் இருக்காதீங்க, நீங்கள் செய்கிறவளா மாறிடுங்க. இந்த வசனத்தெல்லாம் கஷ்டமாக இருக்கும். வீட்டில் நீங்கள் ஜெபம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், நீங்கள் ஆராதிக்கிறது கஷ்டமாக இருக்கும், நீங்கள் கண்ணீர் விட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறது உங்களால் முடியாது, கஷ்டமாக இருக்கும். செய்யுங்க. கடன் வாங்காம ஒரு வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் சிஸ்டர். செய்யுங்க செய்யுங்க. 3 வேளை சாப்பிட்றது 2 வேளை சாப்பிடுங்க. கடன் வாங்காதீங்க. கொஞ்ச நாள் பொறுத்துங்க, வாழ்க்கை மாறிடும். செய்யுங்க செய்யுங்க. கஷ்டமாக இருக்கும், செய்யுங்க. நெருக்கப்படுவீங்க, செய்யுங்க. ஆண்டவருடைய அன்பு நிமித்தம் செய்யுங்க. இங்கே பாருங்க, அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் இவ்வளவு பண்ணியும் கர்த்தர் மனேசேவோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காம போனாங்க. இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நான் சொல்லுவேங்க. மறுபடியும் நான் அன்பான உங்களுக்கு சொல்கிறேன். நான் கஷ்டத்தில் கண்ணில் இருந்த காலத்தில் ஒரு சபைக்கு போனேன் சிஸ்டர். பிரதர், வேறு எதுவுமே தெரியாதுங்க. அந்த பாஸ்டர் என்ன பேசுவார், அவர் என்ன பேசினார், நான் எதில் சீர்படணும் அப்படின்னு மாத்திரமே நான் நினச்சேங்க. உண்மையாக சொல்லுவேன். நான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போன காலத்தில் அது ஒரு பெரிய சபை, ஐஸ்வர்யவான்கள் வருவாங்க. இனி அநேகர் சபைகள்லாம் போகிறாங்க. ஐஸ்வர்யவான் வருகிற சபையில் நம்ம போய் எதனா வாங்கிட்டு வந்துடலாமான்னு போகிறாங்கங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் அப்படி நினைக்காதீங்க. இன்றைக்கி பெரிய சபைக்கு போனோம், ஏன்னா நிறைய ஐஸ்வர்யவான் வராங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம எதனா ஒரு 10 பேர்கிட்ட மாதம் எதனா ஒன்று வாங்கலான்னு சபைக்கு போகிறாங்க சிஸ்டர். ஆண்டவர் ஏழை விதையை பார்த்து சொன்னார். அவள் சபைக்கு வந்தா தான் ஜீவனுக்கு உண்டான 2 காசை போய் காணிக்கை பெட்டியில் போட்டு போனான். ஆண்டவர் பாருங்கள்,
எந்த ஒரு யாரையும் பற்றி பெருமையாக சொல்லலை ஏசப்பா, அந்த விதவையை பற்றி பெருமையாக சொன்னார். உங்களுடைய உள்ளம்லாம் நீ ஏழ்மையாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக நான் எதை செய்யணும்னு வாங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் பசியில் இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம், போராட்டம். எவ்வளோ நாளைக்கு நம்ம கடன் வாங்கியே சாப்பிட முடியும் சிஸ்டர், பிரதர்? எவ்வளோ நாளைக்கே மற்றவங்க கையிலிருந்து நீங்கள் வாங்க முடியும்? கர்த்தர் நமக்கு பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம், நீ கடன் வாங்க மாட்டா, கடன் கொடுக்கிறவளா மாற்றுவா. ஆமென், அல்லேலூயா. ஆமென். இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம். நீ வாழ்நாள் ஃபுல்லாக கடன் வாங்கி தின்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு இல்லை. கொஞ்ச நாள் கடன் பட்டு இருந்தாலும் நான் சொல்லுவேன், நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர் பிரதர். அநேகர் அதுக்காக போகிறாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய சபை அந்த வசனத்தை மாத்திரம் கேட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என்ன மாற்றணும், இந்த வாலிப பிரயாசத்தில் நான் என்ன மாற்றிக்கொள்ளணும், என் வார்த்தை எப்படி மாற்றிக்கொள்ளணும், என் தங்கைகளுக்கு என்ன நல்லது செய்யணும். ஒரு நாளும் நான் சொல்லுவேன், ஒரு நன்மையும் நான் என்னால் அனுபவிக்க முடியாது. என் 2 தங்கச்சிங்க இருக்கிற வரைக்கும், 3 சகோதரி எனக்கு இருக்கிற வரைக்கும், ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு நல்ல உடை, என் கையில் லட்சங்களாக பணம் ஒரு காலத்தில் வந்தது. நான் நினைக்கவே இல்லை, என் எதிர்காலத்துக்காக ஒரு நல்ல லேண்டு வாங்கி போட்டுடலாமே. நான் நினச்சிருந்தா பக்கத்துலேயே ஒரு நல்ல லேண்டு வாங்கி போட்டுருக்க முடியும். எண்ணத்தில் சிந்தலை அந்த எண்ணமே கிடையாது. எப்படியாவது இந்த பிள்ளைகளை கரை சேர்க்கணும், லட்சங்களை கொண்டு கரை சேர்த்தேன். கர்த்தர் சந்தித்தார். ஒரு நாள் என் வாழ்க்கையை குறித்து நான் நினைச்சதே கிடையாது. ஆண்டவருடைய அன்பு நம்ம இருதயத்தில் இருந்தால் அப்படி நம்மளை இருக்க சொல்லணும். ஆண்டவர் நம்ம கைவிடவே மாட்டார். ஆண்டவருடைய அன்பு நம்ம இருதயத்தில் இருந்தால் ஒரு வசனத்தை கேட்கலாம் மாத்திரம் இருப்போம். அந்த வசனத்தை நம்ம நிறைவேற்றுகொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருப்போம். நான் கடந்து செல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அந்த 11 12 13 வாசிக்கும்படியா உங்களை அன்பான இப்படி அவன் நெருக்கப்படுகையில் 11 வாசிங்க சிஸ்டர். 11 ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மானசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. யாருமே செய்யாத பொல்லாப்பா அவன் செஞ்சான். ஆனா ஆண்டவர் அசிரியா ராஜாவை கொண்டு அவனை முட்செடிகளிலே அவனை பிடித்து சங்கிலியிலே அவனை கட்டி நெருக்கத்தை கொண்டு வந்தார். இந்த அடங்காத ராஜாவிடத்துல நெருக்கத்தை கொண்டு வந்தார். நீங்க இன்னொன்று நீங்க வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும், நமக்கு வருகிற நெருக்கங்கள் கர்த்தர் தொடர்ந்து நம்மிடத்துல பேசி நம்ம கேட்காம போனா நெருக்கத்தை ஆண்டவர் நம்மகிட்ட வச்சிருவார். ஆமென். நெருக்கியாவது அவர் கூட்டு வருவார். இது 3வது நெருக்கம். நீங்க கவனிக்கணும். 1 அடுத்தவங்க தரது, 2 நமக்கு நாமளே வச்சுக்கிறது, 3வது நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே நாம் அடங்காதவர்களாய் வசனத்துக்கு செவி கொடுக்காதவர்களாக இருக்கிற போது கர்த்தர் அவரை அறிந்து கொள்ளும்படியாக நம்ம நெருக்குவார். ஆமென். நம்மை நெருக்கி அவரை கொண்டு வருவார். மனுஷன் எவ்வளவு பேசினாலும் அவன் கேட்கவே இல்லை. நான் சொல்கிறேன், யாரிடத்துல நாம் நல்லா இருக்கிற சமயத்தில் யாரிடத்துல தான் நம்ம நேரத்தை செலவழிப்போம், நம்ம காரியங்களை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், உலகத்தார்கிட்ட தான். நம்ம நல்ல ஆண்டவர் நம்ம நல்லா உயராக வச்சிருக்கிற போது உலகம் என்ன செய்யுது அப்படின்னா, ஃபுல்லாக உலகத்துக்கு நேரம், ஜபத்துக்கு நேரம் இல்லை, சபைக்கு நேரம் இல்லை, ஜபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆராதனைக்கு நேரம் இல்லை, உலகத்துக்காகவே கொடுக்கறது.
மனுஷ அப்படித்தான். 12 வயசில் ராஜாங்க, 55 வயசும் ஆண்டார். இவருக்கு கஷ்டம் நஷ்டம் இன்னும் தெரியல. கஷ்டப்பட்டு நான் இன்னொன்று சொல்கிறேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நெருக்கப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நெருக்கப்படுகிறவுடைய வாழ்க்கை ரொம்ப 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 நல்லா இருக்கும். நெருக்கப்பட்டு நீ முன்னேறினா வாழ்க்கை அருமையாக இருக்கும். நெருக்கப்பட்டு ஒரு சுகத்தை நீ கண்டனா, நெருக்கப்பட்டு ஒரு உயர்வு, நெருக்கப்பட்டு ஒரு விஸ்தாலத்தை காண்கிறவுடைய குடும்பங்கள் பிள்ளைகளை ரொம்ப 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 நல்லா இருப்பாங்க. அது கர்த்தருடைய நீதி. இவர் நல்லா இருந்தபோது பெண்டாட்டிங்களை வச்சுட்டு உலகத்தில் கூத்து கும்மாரம், இது அநேகர் செய்கிற தவறு நம்ம செய்யக்கூடாது. இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிற போது, நெருக்கம் இல்லாத இருக்கிற போது உலகத்துக்காக செலவழிக்கிறது. உலகத்துக்காக பிரச்சனை வருகிற போது எங்கே வருவீங்க? குறைவு வருகிற போது கர்த்தர் ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறாரு, ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறாரு, ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார்? நல்லா இருக்கு சொல்ல. ஏய் ஏய் இங்கே போகலாம், அங்கே போகலாம், ஏய் இங்கே போகலாம், சித்தி வீட்டுக்கு போகலாம், மாமா வீட்டுக்கு போகலாம், ஏய் சனிக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபை அட பார்த்துக்கலாம், ஒரு வாரம் போடலான்னா இருக்குதுப்பா. இப்போன்னா ஆண்டவர் அப்படியே இறங்கி குத்திடுவா போகிறாரு. அப்படி குத்துனா தான் நல்லா இருக்குமே. நம்மளெல்லாம் கரெக்டாக இருக்க மாட்டோம், ஜபத்தில் ஆராதனையில் எல்லாம் கரெக்டாக இருப்போமே. ஆண்டவர் நம்ம ரொம்ப நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து ஒரு நெருக்கத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற நெருக்கமாக கூட இருக்கலாம். கர்த்தர் அனுமதிக்கிற நெருக்கம் எதற்காகனா, மறுபடியும் உங்களை ஊன்ற கட்டுவதற்காக, அழிப்பதற்காக அல்ல. நீங்கள் சங்கிலியில் அவனை பிடிச்சி, முள்செடியில் பிடிச்சி அவனை சங்கிலியில் அசிரிய ராஜா கொண்டு போனான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் சொல்லுவேன், அப்போது அவன் தேவன் என்று அறிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போதுதான் அவன் தேவன் என்று அறிந்து கொண்டான். அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி. நம்ம ஆரம்பத்தில் என்ன இந்த செய்திக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணோம்? நீ நெருக்கப்படுகிற போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்னை விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்தார். ஒரு கெஞ்சுதல் நிமித்தம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து கெஞ்சுறான். இப்போ வாக்குத்தத்தத்துக்கு வந்துட்டான், கர்த்தர்கிட்ட வந்துட்டான். ஆண்டவரை நோக்கி கெஞ்சி விண்ணப்பம் பண்ணி ஜபம் பண்ணி அழுக பண்ணி ஜபம் பண்ணி கெஞ்சி. இவர் வாழ்க்கையில் ஜபமே இல்லை. ஜபம்னா இவருக்கு என்ன தெரியாது, ஜபம்னா தெரியாது, ஆலயம்னா தெரியாது, ஆலயருடைய மகிமை தெரியாது. 12 வருஷத்தில் ராஜா இவர்களை வைப்பாட்டிகள், மனைவிகள், திராட்சரசங்கள், மதுபானங்கள், இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜபம் தெரியல, ஆராதனை தெரியல, கர்த்தருடைய வார்த்தை தெரியல, கர்த்தருடைய சபை தெரியல, எல்லா உலகத்தில் இருக்குது. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் பொறுமையோடு, அவன் பலமுறை பேசியும் அவன் மானசே கேட்காம போனான். அசிரியா ராஜாவை ஆண்டவர் அனுப்பினார். அனுப்பி அவனை நொறுக்கி முச்சல்களை பிடித்து சங்கிலிட்டு அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். அப்போ இப்படி அவன் நெருக்கப்படுகையிலே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, நல்லா கவனிங்க, கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு ஜபிக்க கத்துக்கினார். இப்போ ஆமென். ஆனால் இவ்வளவு மோசமான ராஜாவா இருந்தாலும், ராஜாதி ராஜாவா இருந்தாலும், நெருக்கப்படுகிற காலத்தில் ஜபம் பண்ண, ஆராதனை பண்ண, விண்ணப்பம் பண்ண, தேவனை நோக்கி கூப்பிட கற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள்கிட்ட இருக்கிற இல்லாத ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? தான் நெருக்கப்படுகிற போது ஆண்டவரை விட்டு விலகி போகிற காரியம். அநேகருக்கு இந்த புத்தி வரமாட்டேங்குது. நாம் நெருக்கப்படுகிற போது ஆண்டவரை தேடணும் என்கிற புத்தியும் வரமாட்டேங்குது. அந்த மாதிரி புத்தி இருக்கிறவங்களும் ஒரு வேளை நல்லது. நெருக்கப்படுகிறவர்களாவது ஆண்டவரை தேடுறீங்களா, அது வர வரைக்கும் சந்தோஷம். சிலருக்கு புத்தி நெருக்கப்படுகிற போது கூட புத்தி வரமாட்டேங்குது.
ஒரு ஜெபம் தெரியாது, ஒரு விண்ணப்பம் தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் நெருக்கப்பட்ட போது ஜெபம் பண்ணி அழுது விண்ணப்பம் பண்ணினார். அவன் பண்ணினான். அந்த மனுஷேவை மறுபடியும் எருசலேமுக்கு ஆண்டவர் அவர் திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். அப்போது கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொண்டான். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எது எப்படியோ நீ நெருக்கப்படுகிற போது தேவனை நோக்கி கூப்பிட்டால், அவருடைய சந்நிதியை நோக்கி கூப்பிட்டால், உன் சூழ்நிலைகளை எல்லாம் உன்னை மாற்றி உன்னை விசாலமான இல்லத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அவரே நெருக்கினாலும் சரி. இந்த கடைசியில் எப்படி முடியுது பாருங்க. திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்போது அவன் அறிந்து கொண்டான். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நீ நெருக்கப்படுகிற போது உன் விசுவாசத்தை விட்டுடாத, விசுவாசத்தை விட்டுடாத. ரெண்டாவது காரியம், ஆண்டவர் எல்லா நெருக்கத்திலும் உன்னை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ தனியாக இல்லை. ஆமென், நீ தனியாக இல்லைப்பா, நீ தனியாக இல்லை. மூன்றாவது காரியம், இயேசுனுடைய அன்பு உன்னை நெருக்கி ஏவிச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நெருக்குதலும் உன்னை சேதாரமே பண்ணாது. நீ சேதம் அடைய மாட்டா, நீ உயருவா, நீ கட்டுவா, நீ சாதிப்பா, நீ ஐஸ்வர்யா மாறுவா, நீ ஆசீர்வதிக்கப்படுவா, நீ நல்லா நீயும் குடும்பமும் வாழ்ந்திருப்பா. இயேசுனுடைய அன்பு உன்னை நெருக்கி உன் குடும்பத்தில் உன்னை ஏவ பண்ணுமானால் நீ உயர்ந்திருப்பா, உன் குடும்பம் உயர்ந்திருக்கும், உன் பிள்ளைகள் உயர்ந்திருக்கும். ஆண்டவர், நான் சொல்லுவேன், நம்முடைய எல்லா நெருக்கத்திலும் ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் வைச்சிருக்கிறார். அவரை தேட வேண்டும் என்கிற அறிவை அவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுவேன், எந்த காரியத்திலும் நீங்கள் பயப்படாமல் இருங்கள். எந்த நெருக்குதலிலும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களை விசாலமான இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து சேர்த்து நிச்சயமாக உங்கள் விண்ணப்பத்தை ஜெபத்துக்கு பதில் தருவார். ஆமென். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. இயேசு சொன்னார், நீங்கள் தனிமையாக என்னை விட்டாலும் அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. உன் குறைச்சல் நிமித்தம் யார் உன்னை விட்டு விலகினாலும் அவர் உன்னை விட்டு விலகுவதே இல்லைப்பா, விலகுவதே இல்லை. நான் கண்களை மூடி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை விட்டு விலகுவதில்லை. எல்லா நெருக்கத்திலும் என் நெருக்கத்திலே உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன். என் நெருக்கு எல்லாத்துக்கும் முன்பாக, என் சத்துருகளுக்கு முன்பாக நீதியை சரி கட்டுதலை என்னை காண செய்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளையே, நெருக்கத்தில் நிமித்தம், உன் சத்துருக்கு நிமித்தம் நீ நெருக்கப்படுகிறாயா? உன்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் நீ நெருக்கப்படுகிறாயா? உன்னுடைய குறைச்சல் நிமித்தம் நீ நெருக்கப்படுகிறாயா? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மகளே, உன்னுடைய நெருக்கத்திலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யார் உன்னை கைவிட்டாலும் இந்த சிலுவை, அந்த நெருக்குதல் உன் இல்லத்திலே, எண்ணத்திலே, ஏக்கத்திலே, உன்னுடைய அன்பிலே இருக்குமானால் உன்னை விசாலத்தில், உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை நான் கொண்டு வந்து நிச்சயமாக நான் நிறுத்துவேன். ஆண்டவரே, நாங்கள் நெருக்கத்தில் இருக்கிறோம்ப்பா. உம்மை மறந்து மானசேவை போல உம்மை மறந்து இருக்கிற ஆண்டவரே, உம்மை மறந்து இருக்கிறான்ப்பா. இன்றைக்கு எனக்கு இருக்கிற நெருக்குதல் ஒருவேளை உம்மை தேடாதனாலே, உம்மை குறித்த அறிவு எனக்கு இல்லாதனாலே ஒரு நெருக்கம் இருந்தாலும் கூட உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா, கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் பிள்ளைகளிடத்திலே அப்பா, இந்த சிறு கூட்டத்தில் இருக்கிற நெருக்குதலை அவர்கள் பிள்ளைகள் மூலமாய், கடன் சுமையின் மூலமாய், வியாதியின் மூலமாய் அப்பா ஒரு நெருக்குதல் இருக்குமானால், ஆண்டவரே, எங்கள் ஊழியத்திலே ஒரு நெருக்குதல் இருக்குமானால், பரிசுத்தத்திலே ஒரு நெருக்குதல் இருக்குமானால், உயர்விலே ஒரு நெருக்குதல் இருக்குமானால், ஆண்டவரே, ஆசீர்வாத தடையாய் ஒரு நெருக்குதல் இருக்குமானால், சத்துருவாலே ஒரு நெருக்குதல் இருக்குமானால், ஆண்டவரே, இதோ நாங்கள் கண்ணீரோடு கூட உங்கள் சன்னிதானத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. இந்த நெருக்கத்தில் யார் எங்களை கைவிட்டாலும் என் பிதா என்னோட கூட இருக்கிறார் என்று நான் தனித்திரேன். மகளே, மகளே, உன்னுடைய நெருக்கத்தில் நீ தனியாக இல்லை. அவர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு
அவரை நோக்கி நீ ஜெபம் பண்ணி அவரை நோக்கி கூப்பிடுவாயானால் உன்னை விசாலத்திலே, உன்னுடைய பெருமூச்சிலே, உன்னுடைய அழுகையிலே, உன்னுடைய போராட்டத்திலே உன் சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் சத்துருகளுக்கு முன்பாக நீதியின் சறுக்கட்டுதலை உன் கண்கள் காண செய்யும்படியா உன்னை விசாலத்திலே அவர் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு அனுகூலமான காலம். நீ அவரை தேடுகிற போது, அவரை நாடுகிற போது, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை தேடுகிறான் எங்கள் நெருக்கதிலே தேடுகிறப்பா. ஆண்டவரே, ஜெபிக்க கூடாதபடி, ஆராதரிக்க கூடாதபடி, உம்மை நம்பக்கூடாதபடிக்கு மனமுறிவு அடைந்திருக்கிற எங்கள் நெருக்கத்திலே உம்மை தேடுகிறோம். உம்முடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவட்டும். எப்பட்களிலும் நாங்கள் நெருக்கப்பட்டோம், துன்பப்பட்டோம், நாங்கள் ஒடும்பி போவதில்லை. ஏனென்றால் உம்முடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதுனாலே, நீர் என்னை விட்டு விலகாதபடினாலே நாங்களும் உம்மை விட்டு விலக மாட்டாண்டவரே. உங்கள் கரத்தை இன்றைக்கு பிடிக்கிறோம். எல்லா நெருக்குதலுக்கு உம்மை பிடிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக பிடிக்கிறோம், எங்கள் பலவீனங்களுக்காக பிடிக்கிறோம், எங்கள் எதிர்காலங்களுக்காக பிடிக்கிறோம், எங்கள் நல்ல வாழ்வுக்காக பிடிக்கிறோம், எங்கள் கடன் சுமைகளுக்காக பிடிக்கிறோம், எங்கள் சத்துருகளுக்கு முன்பாக உம்முடைய கரத்தை நாங்கள் பிடிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு இன்றைக்கு இருக்கிற நெருக்குதலுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். இனியும் நாங்கள் மன்றாடுவோம். நிச்சயமாக மறுபடியும் நீர் என்னை எருசலேமிலே கொண்டு வந்து எங்களுடைய சிங்காசனத்திலே நீர் அமர பண்ணுகிற தேவமாயிருக்கிறீர். ஒவ்வொருவரையும் எல்லா நெருக்கத்திலிருந்து எங்களை விடுவியும். ஜெபிக்கக்கூடாதபடி இருக்கிற நெருக்குதல் ஆண்டவரே, வேதம் வாசிக்கக்கூடாதபடி இருக்கிற நெருக்குதல், உம்மை ஆராதிக்க உம்மை நம்பாதபடி இருக்கிற எல்லா நெருக்குதலையும் நீக்கி உம்மிடத்திலே விசுவாசமாக இருக்கிற ஒரு மனபாரத்தை, ஒரு அன்பு எங்களை நெருக்கி ஏவட்டும். துதியும் கனமும் மகிமும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல, நாங்கள் குழப்பமாக இருந்தாலும் ஒரு நல்ல வழியை காட்டுங்க ஆண்டவரே. ராஜா சித்தாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் தகப்பனே. இந்த பரீட்சை நல்லபடியாக எழுத ஆண்டவரே, மகன் நாணம் இல்லாமல் போனாலும் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய நாணத்தை அல்ல, உம்முடைய நாணத்தை நம்பி நாங்கள் ஆண்டவரே கர்த்தர் கிருபையாக இறங்கும்படியாக, நாணத்தினால் உணவினால் அபிஷேகம் செய்யும்படியாக, நல்ல உமக்கு மகிமைக்காக நல்ல மார்க் எடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. உம்முடைய கரண் கூட இருக்கட்டும். வயது வந்த எங்கள் பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். இச்சையான கண்கள் எங்கள் பிள்ளைகளை பார்க்காதபடிக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாச மோசங்களுக்கும் எங்கள் பெண் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த உலகத்தினுடைய அழிவுக்கு நேராய், ஆபசத்துக்கு நேராய் ஆண்டவரே, அநீதிக்கு நேராக ஆண்டவரே, செல்போனில் இருக்கிற எல்லா தீமைகளுக்கு நேராக எங்கள் பிள்ளைகளை விட்டு விலக்கி ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே எங்கள் குடும்பம் நடத்தப்படும்படியாக, எங்கள் குடும்பத்திற்கு நீரே தலைவராக இருக்கும்படியாக, தகப்பனாய் தாயுமாய் இருக்கும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த நாட்கள் கண்மணி போல எங்களை காத்தீங்க. போக்கிலும் வரத்திலும் உண்ண உணவு தந்தீர், உடுக்க வஸ்திரம் தந்தீர். வருகிற நாட்களிலும் எங்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வழிகளெல்லாம் நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் போக்கிலும் வரத்திலும் நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது வாய்க்காமல் போகும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல பலத்தை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க. நீரே மருத்துவராக இருங்க, நீரே ஔஷதமாக இருங்க. எங்கள் சரீரம் பலவீனமானது, எங்கள் தேவன் நீர் பலவீனமானவர் அல்ல. எல்லா துதி கனமகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதின் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் பற்றிருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவரே பரிசுத்தமும் ஆறுதலும் எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுதலையும் எங்களுக்கு உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. ஆமாண்டவரே, நன்றி. நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி ஐயா. உம்மை வார்த்தையை கடைபிடித்து எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும்
உறவுக்கும் ஆண்டவரே எல்லாருக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. தேங்க்யூ ஜீசஸ். சத்துரு இந்த வசனத்தை எங்களுக்கு எடுத்து போடாதபடிக்கு வேலி அடைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆமென்.